இதுதான் நம்ம இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய ஒரு பெரிய பிராண்ட் காங்கேயம் காளை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சின்னம், உலகத்துக்கே ஒரு கம்பீரமான ஒரு சின்னம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம நந்தி வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த காளை இனம், பசு இனம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது காங்கேயம் காளை இனம் தான் இருக்கும். நம்ம ஜல்லிக்கட்டில் பார்த்துருப்போம். பார்க்குறதுக்கே ஒரு கம்பீரம், அந்த கொம்புகளுடைய முனை, அப்புறம் அந்த திமிழ் பகுதி, இதெல்லாம் ரொம்ப கம்பீரத்துவமாக இருக்குது. இது நம்ம கோவக்காரர், அதனால் பக்கத்தில் போக முடியாது. இவர் வந்து அடக்குவாங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த விழாக்கள் எல்லாமே இன்னைக்கு பொங்கல் கொண்டு நடக்க போகுது. அதனால் மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது நம்ம கால்நடைகளுக்காகவே நடத்தக்கூடிய ஒரு திருவிழா. இது உலகத்திலேயே மிக முக்கியமாக தமிழகத்தில் மட்டும்தான் இது நடந்திருக்கு. நம்ம ஆதிகாலம் தொட்டு முன்னோர்கள், நம்முடைய 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மூல பரம்பரை நம்முடைய தமிழ் இனம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆதாரங்கள். நம்ம மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறதுனுடைய முக்கியத்துவம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கோமாதா என்று சொல்லக்கூடிய நம்முடைய குலத்தை, தாயினுடைய பால் இல்லாட்டி கூட நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த பாலை கொடுத்து நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும். அப்பேற்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு கால்நடை இனம் தான் நம்முடைய இந்த பசு இனம் எல்லாமே. அதனால கம்பீரத்தின் மகத்துவம் நம்ம காங்கேயம் பசு காளை அவசியம் பாருங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் லக்கி குரு சார்பாக அனைவருக்கும் இந்த தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல், அனைத்து மக்களுக்கும் காணும் பொங்கல், புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவரும் இந்த தமிழ் லக்கி குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சிறந்த காணொளிகளை, நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, நாகரீகம், நம்முடைய தொன்மவியல் சம்பந்தப்பட்ட அடையாளங்களை வெளிப்படுத்தும் நம்முடைய தமிழ் லக்கி குரு சேனல் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை கொண்டாடுகிறது, போற்றுகிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Touching the world. Global reach. Imagine you could connect to that world with a single interface. Bringing together the future of innovation. ஹைட்டு வந்து 3 feet தான் இருக்கு. அவர் வந்து அளந்து இவர் பேரும் இவருக்கு பேர் தெரியல. அதுபோல அவர் எதுவும் கோவப்படக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து கோகுலம் கோசாலாவில் இருக்கேன். இது வந்து ரொம்ப உயரம் குறைவான ஒரு பசு. பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த பசு மாடு தானே? அது மாடு பசு மாடு. இந்த மாதிரி பசு மாடு அவசியம் எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து இருக்கிறதுலையே உயரம் குறைவாக, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஹைட்டு, என்னோட இடுப்பு தான் இருக்குது. இதனோட வயசு எவ்வளோ இருக்கும் தெரியல. ஆனால் இவ்வளோ தான் ஹைட்டு வளருவாங்க. நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி உயரம் குறைவான ஒரு பசு வகை காளைகளும் நீங்க பார்த்துக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. ரொம்ப சாதுவான காளை, ஓங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய வகை.
ரொம்ப சாதுவான ஒரு நிலையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு கம்பீரமான காங்கேயம் காளை. இது பார்க்குறது வந்து ஓங்கோல், ஆந்திர பிரதேஷ், அதனுடைய வெரைட்டி. அதனால் அந்த வகை காளை இனம், பசு இனங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமான இனங்கள். இவர் தான் அனந்தோ, இருக்கிறதுலேயே ரொம்ப குறைவான ஒரு இதில் இருக்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிற்கிறேன், என்னோடய ஹைட்டில் வந்து 2.5 அடி தான் இருக்கார். 2.5 அடி ஹைட்டு தான் இவருடைய பிறப்பு. இந்த இனம் இப்படி தான் இருப்பாங்க. காளை இனம், பசு எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க. இது அவசியம் எல்லா விவசாய பெருங்குடி மக்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இனம். இதெல்லாம் கோசாலைகளுக்கு வந்தால் தெரியும். நம்ம விவசாயமே பண்ணால் கூட நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டு நகரங்களில் வந்து குடியிருக்கோம். நிறைய சாஃப்ட்வேர் மற்ற விஷயங்களில் என்ஜினியரிங் டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இந்த சண்டே மாதிரி விடுமுறை காலங்களில், பண்டிகை காலங்களில், திருமண நாள், உங்களுடைய குழந்தைகளோட பிறந்த நாள், அந்த மாதிரி நேரங்களில் இங்கே வந்து இவங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது அன்னத்தினுடைய ஒரு வகை. வாத்துன்னு சொல்லுவோம், நீர்நில பறவைன்னு சொல்லுவாங்க. தவளை நம்ம எப்படி நீர்நில வாழ்வன அப்படிங்கிற மாதிரி இது வந்து நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய ஒரே பறவை இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை பறவை இனம் அப்படின்னா அன்னம் சொல்லுவாங்க, இல்லை வாத்து சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து இப்போ பசிக்குது. அங்கே உணவு கொடுத்த உடனே இவங்களுக்கும் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 பேர் ஒரே மாதிரி குரல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அழகான ஒரு இயற்கையான சூழல் இருக்கிற ஒரு இந்த வாய்ப்பை இங்கே வரவங்க அனைவரும் பார்க்க முடியும். அவசியம் இங்கே வந்து இந்த அழகான வாய்ப்புகளை பார்த்து சந்தோஷப்படுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
புற்றுக்கண் ஆலயம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான புற்றுக்களை எல்லாம் தெய்வங்களாக மதித்து வழிபடக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு தேசத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் பலவிதமான இயற்கையான பல விஷயங்களையும் இங்கே பார்க்க முடியும். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த புற்றுக்குள் இது முட்டை இருப்பது போன்று ஒரு காட்சி. இதுக்குள் பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை இருக்கு. நம்ம பாம்பை வழிபடக்கூடியவர்கள், அதனால் இங்கே வந்து அவசியம் இந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட இந்த பாம்புகள் இங்கு வழிபாட்டுக்குரியதாகவும் விளங்குகின்றன. உள்ளே முட்டை இருக்கிறது. இது இங்கே வசிக்கின்ற, அதனால் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான விஷயங்களை நாம் உணர முடியும். இந்த வரட்டி தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வரட்டி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது. ரயில்வே ட்ராக்கை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடுகளுடைய அணிவகுப்பு. இப்படி மனித இனத்தினுடைய ஆதாரமாய் விளங்குகின்ற இந்த கன்றுக்குட்டிகளை எல்லாம் பராமரிப்பது எவ்வளவு ஒரு தெய்வீகமான விடயம் என்பதை அறிய முடியும். இந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைப்பதில்லை. இந்த மாதிரியான கன்றுக்குட்டிகளை எல்லாம் வளர்த்து நல்ல புண்ணியங்களை சேர்த்துக் கொள்வது நம்ம இறைவனுக்கு செய்கின்ற பெரும் நன்றிகளாக கருதப்படும். இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான காரியங்கள் நம்முடைய இந்து சனாதன தர்மங்களில் இவையெல்லாம் கோமாதாக்களாக வழிபாடுகளுக்குரிய தெய்வங்களாக விளங்குகின்றன. மயிலை வரவழைத்த வேலவா வேண்டும் வரம் தந்தருளும் நாயகா. மயிலை வரவழைத்த வேலவா வேண்டும் வரம் தந்தருளும் நாயகா. சம்மாங்கிரத்தன் பதியின் காவலா, சம்மாங்கிரத்தன் பதியின் காவலா,
கோமாதா நம்முடைய குலன் மாதா, நம்முடைய தெய்வங்களாய் விளங்குகின்ற இந்த கன்றுக்குட்டிகளை பராமரித்து கோசாலையில் அனைத்து கால்நடைகளுக்கும் உணவுகளை கொடுத்து இந்த புண்ணியமான காரியங்களை எல்லாம் நாம் இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் கோமாதாவாக வழிபடுகின்ற, காமதேனுவாய் காட்சியளிக்கின்ற, நந்தி வாகனமாய் திகழ்கின்ற இந்த கால்நடைகளுக்கு, நாம் உயிரினங்களுக்கு நம்மால் இயன்ற அந்த உணவை அளிப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை நாம் கண்டு உணர முடியும். அவசியம் நம்முடைய மனித வாழ்வில் இப்படிப்பட்ட பலவிதமான வாய்ப்புகளை, இந்த பிறந்த தினங்கள், திருமண நாள் நிகழ்வுகள், உணவின்றி தவிப்பவர்களுக்கு எப்படி அன்னதானம் வழங்குகிறோமோ அதுபோன்று கோமாதாவிற்கு நம்மால் இயன்ற அந்த உணவை இந்த வயல்வெளிகளில் விளைகின்ற தட்டு மற்றும் வைக்கோல் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து கால்நடை உணவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆதரவான விஷயங்களையும் நாம் வழங்கி இதன் மூலமாக இறையருளை பெற முடியும் என்பது திண்ணம். இவங்க தான் வந்து கோமாதா. இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், புண்ணியம். இந்த மாதிரியான ஒரு அழகு மிளிந்த இந்த கன்றுக்குட்டிகளுடைய அழகு எவ்வளவு பொலிவு மிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகான ஒரு சூழல், இப்படி அற்புதமான இந்த ஒரு இயற்கையான எழில் கொஞ்சம் ஒரு தென்னந்தோப்புக்கு மத்தியில் இருக்கிற இந்த வாத்துக்கூட்டம் மற்றும் இந்த கோசாலை கோயம்புத்தூருக்கே ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கோமாதா எங்கள் குலமாதா, இப்படி நம்முடைய குலத்தையும் நம்முடைய மக்களுக்கு தாய்ப்பாலை கொடுத்து தாய்ப்பாலாக இருந்து மனித இனத்தை காக்கக்கூடிய அற்புதமான இந்த கோசாலையில் தெய்வங்களாக குடிகொண்டிருக்கின்ற இந்த பசுமாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பார்த்து பெருமைப்பட முடியும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் நம்முடைய கோவை மாநகருக்கு மிக அருகாமையில், திருச்சி சாலைக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு விவசாய பகுதியில் இந்த அழகான ஒரு சூழலையும் இந்த கோசாலையையும் நாம் பார்க்க முடியும். இவ்வளவு அழகான ரம்மியமான ஒரு இயற்கை உயிரினங்கள் நம்முடைய இறைவனுடைய வாகனங்களாய், நந்தி வாகனமாய், நந்தினியாய், நம்முடைய எவ்வளவு பெருமை மிகு ஒரு சூழலில் கோமாதாவாக இருந்து நமது உலகத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும், தாய்ப்பால் இன்றி தவிக்கின்ற குழந்தைகளை கூட காப்பாற்ற இயலக்கூடிய இந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய இந்த பசுமாடுகளை அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய இந்த ஒரு புண்ணியமான ஒரு கஷேத்திரம், அதாவது ஆலயம் என்றே சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்தை நாம் காண்பதற்கு இன்று ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. இந்த இடத்தை பற்றி அவசியம் அனைவரும் தெரிந்து கொண்டு இங்கிருக்கின்ற இந்த உயிரினங்களுக்கு, கால்நடைகளுக்கு அவசியம் நம்மால் என்ற உணவு கொடுக்க முடியும் என்று நினைப்பவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அளிக்க முடியும். இதன் மூலம் இங்கிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் காப்பாற்றப்படும் என்பது முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது. அப்படியே இந்த கன்றுக்குட்டிகள், அழகான கன்றுக்குட்டிகளை நாம் பார்க்க போகலாம். இயற்கையான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கால்நடை கோமாதாக்கள்
நம்முடைய உலகத்தினுடைய தர்மத்தையும் ஆன்மீக நெறிகளையும் போற்றி பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடியும். பல்வேறு வகையான இனங்களை சார்ந்த இந்த பசுமாடுகள், கன்றுக்குட்டிகள் அனைத்தும் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கே ஒரு 15 ஏக்கர் தோராயமாக இருக்கின்ற ஒரு நிலப்பகுதியில் இதை கோசாலையை பாதுகாத்து வருகின்றனர் என்பது ஒரு நல்ல தகவல். இப்படியான தர்மங்களை நாம் மேற்கொண்டு செயல்படுத்தி வர வேண்டும் என்பதுதான் நம்மால் இயன்ற இந்த உயிரினங்களுக்கு அவசியமான தேவைகளாக இருக்கின்ற உணவை நாம் அளிப்பதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு விஷயத்தை நாம் செய்வதற்கு ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். அவசியம் தங்களுடைய பிள்ளைகள் பிறந்த நாள் மற்றும் குழந்தைகளுடைய நல்ல விழாக்கள், குடும்பத்தினுடைய நல்ல நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் அமர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளுக்கு நம்மால் இயன்ற உணவுகளை கொடுப்பதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலும். தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு. தாயே முதல் தமிழே, தரணியின் முதல் மொழியே. தாயே முதல் தமிழே, தரணியின் முதல் மொழியே. ஆதி தமிழன் நடந்த தடங்களை ஜோதி தமிழில் அடையாளம் கண்டு உயிர்மை வழி என்னும் எழுத்து மொழி ஆசானை தீர்க்கும் சொதி வெளி வழி. உங்கள் உலகுக்கு உரு தந்த தமிழ், எங்கள் தாய்க்கு கரு தந்த தமிழ், தங்கள் வாழ்வுக்கு திரு தந்த தமிழ், உலகில் உள்ள அத்தனை பேரை மகிழ்விக்க வரும் தமிழ். எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் வழி, எங்கள் தமிழ் வழி. தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு.